இந்தியா போஸ்ட்ல இருந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கான ஃபர்ஸ்ட் மெரிட் லிஸ்ட், அதாச்சும் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு இந்தியா போஸ்டோட அபிஷியல் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பத்தின டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து நம்ம தெளிவாகவே வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ அப்டேட் பண்ணதுல இருந்து நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட் இருக்கு. அதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா சில லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து மார்க் எடுத்துற மாதிரி வந்து ரிசல்ட்ல இருக்கும். அதெல்லாம் சாத்தியமா? அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் 2 எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து மார்க் காமிச்சிட்டு எனக்கெல்லாம் வந்து செகண்ட் ரிசல்ட்ல வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா இந்த மாதிரிலாம். ஸோ உங்களோட எல்லா கேள்விகளுமே வந்து பாத்தீங்கன்னா பதில் அளிக்கக்கூடிய விதமா தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அபிஷியல் ஜாப் அப்டேட்டுமே நீங்க தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் வந்து அபிஷியல் ரிசல்ட் பிடிஎஃப். ஸோ இதோட லிங்க் டீடைல் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. இன்னும் நீங்க பார்க்கலாம்னா. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் தான். ஓகேங்களா? 31 டிசம்பர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு 25 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. எதுக்காக இதை இவ்வளவு கிளியரா நான் சொல்றேன்னா, செகண்ட் ரிசல்ட் எப்போ வரும்ன்ற மாதிரி நீங்க கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3rd செப்டம்பர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாச்சும் இப்போ வந்து இதுல 3780 பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா? இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 3rd செப்டம்பருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணாதவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா பேருக்காக அப்ளை பண்ணிருப்பாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா போகாமலே இருந்துருவாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் பண்ணி அது மூலமா வந்து செலக்ட் ஆன மாதிரி கூட வந்து இங்க இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ரிஜெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த 3780 பேர்ல வந்து ஒரு 1000 1500 கிட்டக்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரிசல்ட்ல வந்து உங்களுக்கு வரதுக்கு வந்து நிறையவே சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி செகண்ட் ரிசல்ட், தேர்ட் ரிசல்ட், ஃபோர்த் ரிசல்ட், இந்த மாதிரி ஒரு 5 ரிசல்ட் வரைக்கும் வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறையவே வந்து சான்சஸ் இருக்கு. இப்போதைக்கு செகண்ட் ரிசல்ட் அப்படின்னா 3rd செப்டம்பர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக் கழிச்சு உங்களுக்கு செகண்ட் ரிசல்ட் வந்து வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறையவே வந்து சான்சஸ் இருக்கு. 100% வந்து போட்டிருக்காங்களே, 100% எடுக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கா எப்படி? அதுவும் இல்லாம நிறைய இடங்கள்ல வந்து 100% நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் அந்த மார்க் அப்டேட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த இடத்துல ஏதாச்சும் வந்து அவங்க தவறுதலா அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது அவங்க மாட்டிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அந்த அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன நினைச்சிருக்காங்கன்னா சிஸ்டமேட்டிக்கா வந்து இது பண்றது அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சு தப்பா போட்டுடுறாங்க. அப்படி கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சில பேர் வந்து அந்த 100% எடுத்துக்கிறது கூட வந்து வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மார்க் வந்து எப்படி வந்து உங்களுக்கு ரெடி பண்றாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக்கா ரெடி பண்றது தான். மேனுவலா வந்து எப்போ வந்து அவங்க செக் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுறாங்க இல்லையா? அப்பதான் வந்து அவங்க மேனுவலா செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டரர் வந்து 100% செலக்ட் ஆயிருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போறாங்க. போகும்போது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து இவங்களோட 10th மார்க்கும் அவங்க வந்து கொடுத்துருக்கக்கூடிய மார்க்குமே வந்து கரெக்டா வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. அப்படி மேட்ச் ஆகும்போது கரெக்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இவங்க வந்து செலக்ட் ஆயிருவாங்க டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணி. இல்ல அங்க மென்ஷன் பண்ண மார்க்கும் இவங்க சர்டிபிகேட்ல இருக்கிற மார்க்கும் தப்பா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கூட வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டேக் மூலமா நடந்திருக்கு கூட வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணும்போது அந்த ரீஜியன்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரீஜியன் இருக்குன்னா இந்த ரீஜியன்ல வந்து இந்த கம்யூனிட்டியில யார் அதிகமான மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி சிஸ்டம் கொடுத்துரும். அதை மேனுவலா வந்து வெரிஃபை பண்ணும்போது தான் வந்து அது கரெக்டா இல்லையான்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு இல்ல அப்படின்ற பட்சத்துல இவங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரிசல்ட் வரும் இல்லையா? அந்த இடத்துல இது வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். இவங்களுக்கு கம்மியா இப்போ யாரு இருப்பாங்க 97.8 இவங்க எடுத்திருக்காங்கன்னா இவங்களுக்கு கம்மியா வந்து ஒரு 96 95 அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்பு போகும். சோ இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய இருக்கு. அதனால தான் இதுல செகண்ட் ரிசல்ட், தேர்ட் ரிசல்ட், ஃபோர்த் ரிசல்ட் இந்த மாதிரி நிறைய ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு ஃபைனலா வந்து இந்த ஓவரால் வேகன்சியும் வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இதுல கம்மியான மார்க்ல கூட வந்து ஒரு சில கேட்டகரியில இருக்கிறவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. அதிகமான மார்க் எடுத்தும் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆகாம கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அதை கூட நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரிசல்ட்டுமே வந்து செக் பண்ணிருக்க மாட்டீங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் நீங்க செக் பண்ணிருப்பீங்க. மத்த ரீஜன்ல என்ன நடக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியாமலே இருக்கும். ஸோ அதை கூட நான் உங்களுக்கு தெளிவாகவே இங்க காமிக்கிறேன். இங்க இப்ப பிடபிள்யூடி கேட்டகரி எல்லாம் பாருங்களேன், ஜஸ்ட் 90% கூட கிடைச்சிருக்கும். அண்ட் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 74 75 இங்கெல்லாம் பாருங்களேன் மயிலாடுதுறை லொகேஷன்ல இந்த பிடபிள்யூடி கேட்டகரியில இருக்கிறவங்க ஜஸ்ட் 74% தான். 74% அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 375 மார்க்கையும் விட கம்மி தான்.
அதே மாதிரி இங்க பாருங்களேன், இவங்கெல்லாம் வந்து 79.6%, 400ஐயும் விட வந்து கம்மி தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்மியான மார்க்ல பிடபிள்யூடியில் இருக்கிறவங்களுக்குமே வந்து கிடைச்சிருக்கு. இதே வந்து இப்போ 100% எடுத்திருப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ நிறைய இடங்கள்ல 100% அதே மயிலாடுதுறையில் 100% ஜென்ரல் கேட்டகரிலாம் எடுத்திருக்காங்க. இங்க வந்து உங்களுக்கு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க, 496 497 எடுத்தவங்களுக்கு கூட வந்து இந்த ரீஜன்ல கிடைக்கல. அதை விட அதிகமான மார்க் எடுத்தவங்களுக்கு தான் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லக்கு தான். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து முன்னாடில இருந்தே சொல்லியிருக்கோம். நீங்க வந்து உங்களோட டிவிஷன்ல வந்து உங்களோட கம்யூனிட்டியில வந்து உங்களோட மார்க்குக்கு வந்து எல்லாமே வந்து நீங்க செலக்ட் பண்ணிருங்க. ஏதாச்சும் ஒரு லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ல கிடைக்கலனாலும் செகண்ட் ரிசல்ட்லயோ தேர்ட் ரிசல்ட்லயோ ஃபோர்த் ரிசல்ட்லயோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லக்க பொறுத்து தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டிஃபரெண்ட் தான். இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா கம்மியான மார்க் இருக்கிறவங்களுக்கும் கிடைச்சிருக்கு, அதிகமான மார்க் எடுத்தும் வந்து கிடைக்காமலும் இருக்கு. ஓகேங்களா? கம்யூனிட்டியில தான் வந்து அதிகமான சேஞ்சா இருக்கும். மோஸ்ட்லி வந்து எஸ்சி எஸ்டி அந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா நீங்க ஒரு 85% மேல இருந்தா உங்களுக்கு வந்து ஒரு 5th ரிசல்ட்ல கூட வந்து ஏதாச்சும் ஒரு பாசிபிள் இருக்கு. பட் இதே வந்து ஒரு பிடபிள்யூடி இடபிள்யூஎஸ் எல்லாம் நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட்லயே, அதாச்சும் இது ஃபர்ஸ்ட் ரிசல்ட் தான், இதுக்கப்புறம் தான் செகண்ட் ரிசல்ட், தேர்ட் ரிசல்ட், ஃபோர்த் ரிசல்ட் தான் வரப்போகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இவங்க வரல அப்படின்ற பட்சத்துல இந்த இடத்துல வந்து இப்பவே 74% தான். இவங்க வரல அப்படின்ற பட்சத்துல இவங்களுக்கு கீழே ஒரு 70% இல்லைன்னா 65% அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா போகும் செகண்ட் ரிசல்ட்ல. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்களே வந்து உங்களோட லொகேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எவ்வளவு மார்க் இருக்கு அண்ட் நீங்க இப்ப அப்ளை பண்ண இடங்கள்ல வந்து எவ்வளவு மார்க்ல இருக்கிறவங்க செலக்ட் ஆயிருக்காங்க, அது எல்லாமே வச்சு நீங்களே கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணிடலாம். லைக் வந்து உங்களுக்கு செகண்ட் ரிசல்ட்ல ஏதாச்சும் கிடைக்குமா இல்ல தேர்ட் ரிசல்ட்ல ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நீங்களே வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க ரிசல்ட் செக் பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடா வரக்கூடிய எல்லா